திமுகவின் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ள 8000 ரூபாய் கூப்பனை பெறுவதற்கு 3000 ரூபாய் கையூட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் என்று குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த முதல் மாதத்திலேயே திருவண்ணாமலை மாவட்டம் நிர்வாக வசதிக்காக 2ஆக பிரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நாங்க திமுகவில் தேர்தல் அறிக்கையில என்ன கொடுப்பானுங்களா, 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கறானுங்களா. நான் சொல்றேன், ஏமா நீங்க ஏமாறாதீங்க பெண்கள். திமுக 8000 ரூபாய் கூப்பன் ஒரு காகிதம், ஒரு பேப்பர், வெத்து பேப்பர். அது அந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்குறதுக்கு நீங்க 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது திமுக குடும்பத்தை மட்டும்தான் கொடுப்பான். ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்க நேரடி உங்க வங்கி கணக்கில், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போடுறாங்க. இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம் பரப்பளவில். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனோம்னா 160 கிலோமீட்டர் போகணும். மாவட்டத்தை எப்படியாவது பிரிங்கன்னு எத்தனை முறை நாங்க கேட்டு பார்த்துட்டோம். ஏன் தெரியுமா ஏவாவேலு பிரிக்கல? அவருடைய ராஜ்யமா. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தவுடன் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் பிரிக்கப்படும், நிர்வாகத்திற்காக பிரிக்கப்படும். பிரித்தால்தான் திட்டங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்.